அடிமை வேலை பார்க்கறது அரசு வேலை நினைச்சுக்க, அதான் வேலை நினைச்சுக்கிட்டு நீ. இந்த சர்க்கரை நோயை பரப்பி அதுக்கு ஊசி மருந்து வித்த காசுல மட்டும் 375 லட்சம் கோடியை கொண்டு போயிருக்கிறார்கள். ஒரு நாட்டின் நிலப்பரப்பில் 1/3 பங்கு காடு இருக்க வேண்டும் என் அன்பிற்குரிய மக்களே. 1/3 பங்கு. இங்கே பேசிய என் தம்பி ஜெய்சீலன் கூட சொன்ன, என் தங்கை ரேவதி பனை விதைகளை விதைத்துவிட்டு களத்திலே விதைத்துவிட்டு வந்தவர் இந்த தேர்தல் களத்துக்கு. பல கோடி பனை திட்டம், 10 கோடி பனை திட்டம் இல்ல, பல கோடி பனை திட்டத்தை, 10 ஆண்டு பசுமை திட்டத்தை முன்னெடுக்கிற ஒரு அரசியல் இயக்கம் இந்தியாவில் உண்டென்றால் அது நாம் தமிழர் கட்சி தான். எங்களுடைய மதிப்பிற்குரிய பேராசிரியர் ஐயா கூன ஞானசம்பந்தம் அவர்கள் பனை மரத்தை பற்றி ஒரு சின்ன துண்டு காணொலி வெளியிட்டிருக்கிறார். நீங்கள் பாருங்கள். நாங்களே பேசிக் கொண்டிருந்தால் இவர்கள் அதையே பேசுவார்கள் என்பீர்கள். கற்றறிந்த அறிஞர் மக்கள் சான்றோர்கள் பேசுவதை கேளுங்க. பனை மரம் தமிழர்களின் தேசிய மரம். அவர் சொல்லுகிறார் 30 கோடி மக்கள் தொகை இருக்கிற போது இந்திய நிலப்பரப்பில் 130 கோடி பனை மரங்கள் இருந்தது என்று. 130 கோடி மக்கள் தொகையை நாடு தொட்டுவிட்ட பிறகு இப்போது இருக்கிற பனை மரங்கள் எண்ணிக்கை மொத்த தேசத்திலும் வெறும் 10 கோடி மரங்கள் தான். பனை என்பது மரங்களின் ஆகச் சிறந்தது. தன் உடலில் எல்லாவற்றையும் பயன்படுத்தும் மனிதர்களுக்கு பயன்படக்கூடிய ஒன்றாக வைத்திருக்கிறது பனைமரம் மட்டும்தான். பனைமரம் சட்டம், நீங்கள் நிலையாகும், ஜன்னலாகும், எல்லாவற்றுக்கும் நீங்கள் கடந்து செல்ல பாலமாகும். பனை ஓலை வீடாகும், பனை ஓலை எரிக்க பயன்படும், பனை மட்டை நாராகும், பனை மட்டை வேலியாகும், நொங்கு உணவாகும், பதநீர் உணவாகும், கல்லு கருப்பு உணவாகும். எல்லாவற்றையும் தன் உடம்பில் எல்லா பாகங்களையும் மனிதர்களுக்கு கொடுத்து கொடையாக கொடுக்கிற ஒரு ஆற்றல் கொண்ட ஒரு மரம் உண்டென்றால் பனை மரம் தான். அவர் சொல்லுகிறார், இந்த புயலிலே எல்லா மரங்களும் விழுந்து விட்டது, தமிழர்களின் தேசிய மரமான பனை மரம் மட்டும் விழவில்லை. இதற்கு காரணம், அதற்கு சல்லி வேர்கள் கிடையாது, ஆணி வேர் தான். ஆழ பதிந்து இறுக பிடித்துக் கொள்ளும். பனைமரம் 10 பனைமரம் கிணறை சுற்றி நின்றால் கடைசி வரைக்கும் தண்ணீரை வற்ற விடாது என்கிறார். பனைமரம் எவ்வளவு பெரிய கொடை, எவ்வளவு பெரிய செல்வம். இங்கே பேசிய தம்பி ஜெய்சீலன் குறிப்பிட்டாரு, இங்கே சீனாவில் இருந்து சவுதி அரேபியாவுக்கு இந்த ஓலக்கொட்டான் வருகிறது. ஓலக்கொட்டான் 27 ரியால், 57 ரியால், 270 ரூபாய் ஒரு ஓலக்கொட்டான். அன்னைக்கெல்லாம் குடிசை தொழிலாக சிற்றூர்களின் பொருளாதார பெருக்கத்திற்கு நாம் செய்ய முடியாதா? வீட்டில் படிக்காதவர்கள் நம் அக்கா தங்கைகளை வீட்டு வேலையாக செய்து இந்த பொட்டியை பின்னித்தாருங்கள், இந்த பாயை பின்னித்தாருங்கள் என்று அரசு சந்தைப்படுத்த முடியாதா? சீன பாய், சீன கொட்டான், சீன கிளுகிழப்பை எல்லாம் இந்த நாட்டில் சந்தைப்படுத்தப்படுகிறது. எத்தனை ஆயிரம் கோடி வருமானம். மாற்று பொருளாதாரத்துக்கு திட்டம் இந்த ஆட்சியாளர்கள்ட்ட எங்க? 1 கிலோ கருப்பட்டி அமெரிக்காவில் 1000 ரூபாய் விற்கிறது. ஏன் நீங்க கருப்பட்டி பயன்படுத்தல? ஏன் வெள்ளை சர்க்கரைக்கு மக்களை கொண்டு போன? கருப்பட்டி பனை வெல்லம் பயன்படுத்துற வரை சர்க்கரை நோய் வரல. வெள்ளை சர்க்கரை வந்ததிலிருந்து எல்லாரும் சர்க்கரை நோய், 30 வயது இளைஞர்கள் இருந்து எல்லாருக்கும் சர்க்கரை நோய் வந்துவிட்டது. இந்த சர்க்கரை நோயை பரப்பி அதுக்கு ஊசி மருந்து வித்த காசுல மட்டும் 375 லட்சம் கோடியை கொண்டு போயிருக்கிறார்கள். இது எவ்வளவு பெரிய கொடுமை. இப்போதும் அதை தடை செய்ய துப்பு இருக்கிறதா? இயற்கை உணவு முறைக்கு திரும்புவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? பாரம்பரிய உணவு முறைக்கு வர வாய்ப்பு இருக்கிறதா? அடுப்பு கரியை விறகை வைத்து அடுப்பறித்துக் கொண்டிருந்தோம். என் அன்பிற்குரிய சொந்தங்கள், என் அருமை பெற்றோர்கள், தம்பிதங்கள் கவனிக்கணும். அடுப்பு கரியிலிருந்து வளர்ச்சிட்டு எரிவாயுக்கு வா, கேஸ் சிலிண்டருக்கு வாங்கினா. அப்ப ரேஷன் அட்டை வச்சிருந்தோம். ரேஷன்ல அரிசி போட்டான், இலவசம் அரிசி போட்டான். அப்ப 2 ரூபா 3 ரூபாய்க்கு கிலோ அரிசி போட்டான். இப்ப இலவசம். அந்த அரிசியை வாங்கி அடுப்பை வச்சு விறகு வச்சு எரிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். வளர்ச்சிங்கிற பேர்ல இந்த எரிவாயு இணைப்புக்கு வா, கேஸ் சிலிண்டருக்கு வாங்கினா. இப்ப என்ன சிஸ்டம் வருது? எரிவாயு இணைப்பு வச்சிருக்கவனு ரேஷன் அட்டை இல்லைன்றான், குடும்ப அட்டை இல்லைன்றான். இப்ப எப்படி ரேஷன்ல அரிசி வாங்கி தான் சாப்பிட்டு இருந்துச்சு பல ஆயிரம் குடும்பங்கள். இப்ப ரேஷன் அட்டை இல்ல, அவனுக்கு உணவு மானியம் இல்லைன்னா இந்த எரிவாயு மட்டும் வச்சு எப்படி வாழ்றது? பசுன திறந்து சிலிண்டர்ல ஒரு கொஞ்சோண்டு காத்த குடிச்சு படுத்துறதா? எப்படிப்பட்ட பைத்தியக்காரர்கள்ட்ட நாடு சிக்கி கொண்டது என்பதை அறிவார்ந்த என் மக்கள், என் அன்பு சொந்தங்கள் சிந்திச்சு பார்க்கணும். இப்ப என்ன நடக்குதுன்னா, பெரிய உணவு விடுதிக்கு சாப்பிட போனோம்னா விறகடுப்பில் சமைச்சதுக்கு சாப்பாட்டு விலை அதிகம், மண்பானையில் சமைச்சதுக்கு சாப்பாட்டு விலை அதிகம். எப்படிப்பட்ட கொடுமை? மண்பானை சமையல், விறகு அடுப்பு சமையல் அப்படின்னா 500 ரூபா. அதுக்கு சாதாரண குக்கர்ல வச்சு வடிச்சது, மத்த சட்டியில் வடிச்சதுன்னா அது 350 ரூபா. நீங்க பிறந்ததுல இருந்து விறகு அடுப்புல சமைச்சு மண்பானையில சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். அதை பறிச்சுட்டு குக்கரு மக்கர்னு எல்லாத்தையும் கொண்டு கொடுத்து நம்மளை காலி பண்ணிட்டு இப்ப மறுபடியும் மண்பானைக்கு வாங்குறான். உங்கள் பிள்ளைகள் நாங்கள் சொல்றோம், பானை செய்வது, மண்பானை செய்வது அரசு பணியாக மாற்றுவோம். ஒரு மீன் பாருங்க, நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, எங்கள் ஆட்சியின் வரைவில் நாங்கள் இந்த புத்தகத்துல கொடுத்துருக்கோம். எல்லாரும் என்ன கேட்கறான், அந்த நாட்டில் என்ன நடக்குது தெரியுமா? இந்த நாட்டில் என்ன? உலகத்துல என் கட்சி இல்லாத நாடே கிடையாது. எல்லா நாட்டிலையும் என் பிள்ளைகள் இருக்கான். அவன் அந்தந்த நாட்டில் இருக்கிற தரவுகளை எடுத்து எனக்கு அனுப்புறான். அங்க பாருங்க, ஒரு கடையில் போய் என் தம்பி அமெரிக்கால அர்ஜுன் இருக்கான். அவனுக்கு வேலையே என்னன்னா, விடுமுறை நாள்ல ஒவ்வொரு அமெரிக்க அங்காடிகளுக்கா போறது. போயிட்டு அங்க போய் படத்தெடுப்பான். அண்ணா இங்க பாருங்கன்னா, நம்ம ஒரு வேப்பங்குச்சியை ஒரு குச்சியை அடிக்கினா 3னா 250 ரூபாய்க்கு விற்கிறான்னா. இங்க பாருங்கன்னா 1 கிலோ கருப்பட்டினா 1000 ரூபான்னா. இங்க பாருங்கன்னா முருங்கான்னா நம்ம ஒரு முருங்கைக்கீரையை பொடி பண்ணி விற்கிறான்னா. ஆமா அண்ணன் இங்க பாருங்கன்னா பூரா காசு பலாயிரக்கணக்கில் முருங்கை மரத்தை நான் போடுவேன். உலகத்துக்கு முருங்கைக்காய் ஏற்றுமதி செய்வேன். காசு வராதா?
செய்ய முடியாதா? உனக்கு என்ன அரசு வேலைன்னா கொரியன் முதலாளி, ஜப்பான் முதலாளி, ரஷ்யன் முதலாளி கிட்ட போய் அடிமை வேலை பார்க்கறது அரசு வேலை நினைச்சுக்க. அதான் வேலை நினைச்சுக்கிட்டு நீ. நான் அரசே வேலை தர்றேங்கிற உனக்கு. தொழிற்சாலைனா என்ன தொழிற்சாலை? எது தொழிற்சாலை? கார் உற்பத்தி செய்யறது, செல்போன் உற்பத்தி செய்யறது மட்டும்தான் தொழிற்சாலை என்று நீ நினைத்தால் உன்னை மாதிரி முட்டாள் உலகத்தில் கிடையாது. ஏன் எண்ணெய் தயாரிக்கிற தொழிற்சாலை, ஏன் கருப்பட்டி தயாரிக்கிற தொழிற்சாலை, வெள்ளம் தயாரிக்கிற தொழிற்சாலை, அதெல்லாம் தொழிற்சாலை இல்லையா? காய்கறியை பதப்படுத்துற உணவு கிடங்குல வேலை செய்ய மாட்டியா? ஏன் முருங்கைக்காய் விளைவிக்கிற தோட்டத்தில் வேலை செய்ய மாட்டியா? மாட்டு பண்ணையில வேலை செய்ய மாட்டியா? உலகம் பூரா எவ்வளவு பெரிய பண்ணைகளை வச்சிருக்கான். ஆஸ்திரேலியால ஹெலிகாப்டர்ல ஆடு மாடு மேய்க்கிறான்னா சிரிக்கிற. ஆஸ்திரேலியால ஒண்ணும் கிடையாது, மாடும் விவசாயம் தான், வெறும் மாடு ஆடு. மொரீசியஸ்ல போய் மாலத்தீவுக்கு நான் போயிருக்கேன். மாலத்தீவுல ஒரு உணவு விடுதியில சாப்பிடுறேன் கறி. இந்த கறி எங்க இருந்து வருதுன்னு கேட்டேன். ஆஸ்திரேலியாவிலிருந்து இறக்குமதி ஆகுது. நாளைக்கு அதே ஹோட்டலுக்கு நான் அனுப்புவேன். தமிழ்நாட்டிலிருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுவேன். நான் ஆட்டுக்கறியை கொண்டு போக முடியாதா? ஒரு கிலோ ஆட்டுக்கறி விலை என்ன? ஒரு கிலோ ஆட்டுக்கறி விலை என்ன? 550 ரூபா. இன்னும் போக போக விலை ஏறிக்கிட்டு இருக்கும், குறையாது. ஆனா எங்க ஆட்டுக்கறி எல்லாரும் திங்கிற கறி. ஆடு எங்க யார் வளர்க்குறது? யார் வச்சிருக்கா? சிரிக்கிறான். முதல்ல இந்த தமிழ்நாட்டுக்குள்ள A2 மில்க் நாட்டு மாடுன்னு பேசினவன் நான் தான் இருக்கேன். எங்க அப்பா நம்மாளுக்கு பின்னாடி பொது அரசியல் தளத்தில் பேசினது. நாட்டு மாடுனா என்ன, ஏன் ஜல்லிக்கட்டை தடை செய்யறான், எதுக்கு என் காலையில அழிக்க பாக்குறான்ட்டு அந்த அரசியல் அப்புறம் எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டீங்க. A2 மில்க்னா தாயின் மார்ல கறக்கிற பாலும் அந்த நாட்டு மாட்டு பாலும் எரும மாட்டு பாலும் A2 மில்க். அது ஒவ்வாமை வராது. நம் தாயின் மார்ல பால் குடிக்கிறது போல குடிச்சு ஊட்டமா வளர முடியும். அதை ஒழிச்சான். A1ன்னு சீம பசு மாடு அனுப்பினான். எது கெட்டதோ அதுக்கு நம்பர் 1ன்னு பேர் வச்சான், எது நல்லதோ அதுக்கு 2ன்னு பேர் வச்சான். கடைசியா என்னாச்சு? அந்த பாலை கொடுத்தான். அது 4 லிட்டர் 5 லிட்டர் கறக்கும்னு நினைச்ச. நாட்டு மாடு 1 லிட்டர் 1.5 லிட்டர் தான் கறக்கும். ஆனா அது பாலா கறக்கும், அது நஞ்சா கறக்கும். அது தெரியல. நாட்டு மாடே அழிஞ்சு போச்சு. அன்னைக்கு 7 கோடி மாடு இருந்துச்சு. இன்னைக்கு அதிகபட்சம் தேடினா 7000 மாடு இருக்கிறது வியப்பு. நான் வந்து பேசினதுக்கு பிறகு நாட்டு மாடை வளர்க்கணுங்கிற ஆர்வம் வந்துருச்சு. எல்லாரும் போய் நாட்டு மாடு தேடி போனாங்க. 5000 ரூபாய்க்கு வித்த மாடு 50,000 ஆயிடுச்சு. வாங்குறவர் என்ன செய்யறாரு? என்னை திட்டாரு. இந்த சீமாம்பையை பார்த்த வேலை 5000 ரூபாய்க்கு வித்த மாட்டை 50,000 ஆகிட்டான்ட்டு. விற்கிறவர் என்னை வாழ்த்திட்டு போறாரு. இந்த சீமாம்பையை பார்த்த வேலை இந்த மாட்டுக்கு விலை ஏற்றி விட்டான்ட்டு.